போற புள்ள கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே. என் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. இந்த மம்முட்டி வண்டி நிறுத்து நிறுத்து. நிறுத்துறா. எதுக்கு நிறுத்த சொல்ற? வண்டியில என்னடா? நெல்லு. வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் நீ எதுக்கே கேக்குற? கேட்ட சொல்றேன். என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல. ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு விளக்கண்ண வண்டி ஊத்து போட்டு வாடா. என்ன கொள்ளை அடிக்க போறியா? கொள்ளை அடிக்கிறேனா? அட பாவி போயில ஒத்த வண்டியா போனீங்கன்னா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா. ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீயும் குடிச்சிட்டு போ. ஓ மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன். நல்லா இருக்கியா நியாயம்? எல்லாரும் வண்டியை மறிச்சு கொள்ளை அடிப்பாங்க, நீ வண்டியை மறிச்சு வியாபாரம் பண்ற. நல்ல ஆளியா நீ? சுத்த விவரம் கிட்ட போயலா இருக்கானே. இன்னும் 2-3 பாறை வண்டி வரும், வந்ததும் சேர்ந்து போடா. அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும். ஏன் அவன் வியாபாரத்துக்கு நானே கிடைச்சேன், அதுக்கு வேற ஆளை பாரு. பிசினாரி பயல எட்டனா வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே. சிக்கந்தர் பாய் ஊர்கோடியில கடையை வச்சுக்கிட்டு ராத்திரியெல்லாம் கண்முடிச்சு 4-5 வண்டிகளை ஒன்னா சேர்த்து அனுப்புறதுனாலதான் வழிப்பறியில இருந்து நாங்க தப்பிக்க முடியுது. சுத்துபத்து கிராமங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கடவுப்பட்டிருக்கு பாய். எல்லாம் ஆண்டவன் செயல் பாய். உங்க பேச்ச கேட்காம போறதுக்கு சரியான தண்டனை அனுப்பிச்சிட்டேன் பாய். கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். என் மாட்டையும் பிடிச்சுக்கிட்டு என் நெல்ல முட்டையில தூக்கிட்டு போயிட்டாங்க பாய். கேனப்பையில எவ்வளவோ சொன்னேன், காதுல வாங்கிக்காம போனியடா. பெரியவங்க சொன்னா கேட்கணும். உனக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. இங்கேயே படு, பிடிஞ்சு விசாரிப்போம். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே? உங்க ஊர்லயே இல்லையே? அப்பா நிம்மதி. பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல, பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா அண்ணா, பெரியப்பா பெரியப்பா அண்ணா பெரியப்பா இல்ல பெரியப்பா அண்ணா பெரியப்பா எங்க போனாலும் உங்க பின்னாடியே வருவேன். கருப்பையா, என்னங்க ஐயா? இந்த பணத்தை நடவு கூலிக்காக நான் கொடுத்தேன்னு வள்ளுவமாவை பூவாய் கிட்ட கொடுத்துட்டு வா. கருப்பையா இல்ல, அந்த பணத்தை கொடு, பூவாய் கிட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். வள்ளுவ வீட்டு வாசலுக்கெல்லாம் நீங்க போலாமா? அண்ணக்காரன் நான் போய் கொடுத்துட்டு வரேங்க. நமக்கு எல்லாரும் ஒண்ணுதான். பணத்தை கொண்டு யாரு கொடுத்தானே? பூவாய் கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லிட்டு நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். பணத்தை கொடுங்க. யாரு உள்ள? யாரு வெளியே? நான் சங்கையா வந்திருக்கேன். அடடே மேலுட்டுக்காரரா? நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அம்மா என்ன வேணும்? 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 2 லட்சம்? இப்பதானே ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டேன். போட்டிருக்க டவுஸ் 2 ரூபாய் பெறாது. 2 லட்சம் நீங்க கொடுத்தியா? கிண்டலா? வீட்டுக்கு வரவங்க கிட்ட என்ன வேணும்னு கேக்குறதா எங்க வள்ளுவர் வீட்டு பண்பாடு. பண்பாடெல்லாம் பழைய காலத்துல போச்சு. இனிமே யாரு வந்தாலும் என்ன வேணும்னு கேட்காத. கேட்ட வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அழுட்டு போயிருவாங்க. ஆமா உங்க அக்காங்க என்ன விஷயம்?
விசை இருந்தா தான் கூப்பிடுவீங்களோ? நடவுக்கு பணம் கொடுக்கணும், கூப்பிடு. பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துறேன். தம்பி உங்ககிட்ட கொடுத்துருவேன், ஆனா தொகை கொஞ்சம் பெருசு. இம்புட்டு இருக்குமா? இம்புட்டு 50 ரூபா. 50 ரூபா தானே? உங்க அக்கா வர சொல்லு, பண பிரச்சனை. பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு, இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. வாங்க தம்பி. வாங்க வாங்க பெருசு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்லைங்க. வயக்காட்டுல நடந்ததெல்லாம் பூவாயி சொல்லிச்சு. ஊருக்குள்ள உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது. ஆமா, ஏது இவ்வளவு தூரம்? நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன். அப்படியா? அதுக்கு என்ன என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். ஐயா உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயி மத்த ஆளுங்க நடவுக்கு வரலனா எங்க அப்பா என்ன திட்டுவாரு. நானே நேரில் கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்களே அப்படி சொல்லும் போது சரிதான். பூவாயி, பூவாயி. என்னப்பா? மேல விட்டு தம்பி நடவுக்கு பணம் கொடுத்துட்டு போக வந்திருக்கு, வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளனா வயக்காட்டுக்கு போங்க. சூரியன் புறப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? கிழக்கு வெளுக்க எல்லாரும் வந்து சேத்துல நிப்போம், பணத்தை நீங்களே வாங்கிக்கப்பா. அட, உன் கையில கொடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்னு தம்பி சொல்லுது, வந்து வாங்கிக்கம்மா. இப்படியே எப்படி வாங்குறதுப்பா? நீங்களே வாங்கிக்கங்க. அடே, தானி கையோட இருக்கா, அதனால நீங்களே கொடுத்துறேன்னு சொல்றீங்க. இந்தாங்க பாத்துங்களா தம்பி. என்ன மேல விட்டு தர்றதே? நடவுக்கு பணம் கொண்டாந்துருக்கீங்களா? களை எடுக்க பணம் கொண்டு வந்தேன். நீ வேற கண்ணாடிச்சில காலை குத்திருச்சுல, பயங்கரமா வலிக்குது. வலிக்குதா? அதுக்கு வைத்தியர் வீட்டுக்குள்ள போகணும், வள்ளுவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது கண்ணாடிச்சில யார் எடுத்து விட்டாங்களோ அவங்களே வைத்தியம் பண்ணனா காயம் சீக்கிரமா ஆறிடுமா, அதுக்காக இங்க வந்தேன். ஒக்கால சீக்கிரம் கூப்பிடுறா. எங்க வலிக்குது? இங்கயா? ஒக்கால கூப்பிடுறா. வாங்க வாங்க. அக்கா வந்தோன்னு வலி ஜாஸ்தி ஆயிருச்சு. சும்மாறா, ரொம்ப வலிக்குதே. நீ போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே கரண்டியை காய வச்சு கொண்டா. சரி. ஐயோ, நீர் கோத்துக்குச்சு, உப்பு வச்சு சுட்டா சரியா போயிடும். பூவாயி, உன் கையு பூ போல இருக்கிறதுனாலதான் ஊர்ல எல்லாரும் உன்னை பூவு பூவுன்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, நீ என்ன பூவு? காலையில கனகாம்பரம், மத்தியானம் மறிக்கொழுந்து, சாயந்தரம் ஜாதி மல்லி, ராத்திரியில அரளிப்பூ. ஆமா, காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன, ராத்திரில மட்டும் ஏன் அரளிப்பூ? அரளிப்பூனா விஷம். என்ன மாதிரி கல்யாணமாகாத ஏழை பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அரளிப்பூ மாதிரி தான் இருக்கணும், அப்பதான் கற்பை காப்பாத்த முடியும். சரி, கல்யாணம் ஆயிட்டா? மனோரஞ்சிதம். ரொம்ப அழகா பேசுறியே. இந்தாக்கா கரண்டி, கொதிக்க கொதிக்க இருக்கு. என்னது கொதிக்க கொதிக்கவா? பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. வாங்க வாங்க உட்காருங்க. அதுக்குன்னு இவ்வளவு சூடாவா? பொண்ணு ஆற வேண்டாமா? அப்ப உட்காருங்க. டேய் முத்து, காலை கட்டி அப்படி. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் வர்றேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? நேத்து கண்ணாடி சில்லு குத்துனது எந்த கால்ல? வலது கால்ல. இப்ப இடது கால்ல கட்டி இருக்கு. உள்ள போய் வேலைய பாரு. நான் வரேன் போவாயே. இவருக்கு 2 கால்லயும் சூடு போட்டுக்கணும். என்னப்பா இது? வடக்குல இருந்து நூலா வருது. இன்னும் 2 நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும். அடுத்த வாரம் வேஸ்டியே வரும். தின்றா. நூலோடு தின்னா வகுத்துக்குள்ள பனியன் ஆயிருமே. எல்லாரும் பனியனை வெளியே போடுவாங்க, நீ உள்ள போட்டுக்க. எவ்வளவு ஆச்சு? பனியனா குத்துவேன். பணம் எவ்வளவு ஆச்சு? ஆமா, நீ என்ன காசு கொடுத்தா எப்பவும் கடன் தானே. எழுதிக்க. இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. அடாடாடாடா, முருக பக்த முத்தம்மா, ராமரா வந்திருக்கீங்க. அடையாளமே தெரியல. எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதா? அதான் பார்த்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க? அதுவா, எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. அப்பனே கையில வேணா, வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை ஊதி. யாரு?
இவனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா. ஏப்பா இதெல்லாம் சொல்ற? கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பின்ன பார்வதியா வந்து கொடுப்பா. நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன். பாலை பூரா இவன் குடிச்சிட்டான். கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எருமை பாலை குடிச்சதுனால தான் இவ்வளவு இருட்டா இருக்காரா? நல்ல வேளை பாலை பாதியிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தான் கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அள்ள முடியாது. ஏப்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவு ஏன், இந்த மூட்டையை தூக்குனாரு, அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகன் கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேள்ற? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞான பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வா. ஞானப்பழங்களே போயிட்டு வாங்க. போயிட்டு வா. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க, ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேனே. புள்ளையாடா நீ? சேனக்கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி. கள்ள நோட்டு அடிப்பறியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்ணு.